ஹலோ பிரைஸ்லாட் அதராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு பைபிள் மெடிடேஷனுக்கு உங்களை வாழ்க்கையாக வைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தரை விசுவாசிக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னாகும் 21ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இதில் என்ன இந்த சம்மரி என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு வாசம் பண்ணுகிற கானானியராகிய ஆராத் ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா இவங்க வேவு பார்க்க ஆள் அனுப்பியிருக்காங்க, இஸ்ரவேலர் வேவு பார்க்க ஆள் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விரதமா அவர் வராரு. அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு விரதமா என்ன பண்றாரு அப்படின்னா இஸ்ரவேலர்கள் சில பேரை என்ன பண்றாரு கைது பண்ணிட்டு போயிடுறாரு. இது நடந்த பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, தேவன் நோக்கி முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்கன்னா ஆண்டவரே இவர்களை எங்க கையில நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க இவர்களை யாருமே விட்டு வைக்க மாட்டோம், எல்லாரையுமே என்ன பண்ணுவோம் வெட்டிடுவோம், ஒன்றில்லாம ஆக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே போல கர்த்தரும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கானானியரை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில் என்ன பண்றாரு ஒப்பு கொடுக்குறாரு. இந்த விஷயம் நடந்த பிறகு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதோம் தேசத்துக்கு வழியா போகாம அதை சுற்றி ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியா பிரயாணம் பண்ணி போறாங்க. இது இப்படி பிரயாணம் பண்ணும்போது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அந்த வழியை பார்த்து மனம் அடிவாங்குறாங்க. இந்த மனம் அடிவாங்கினோடனே மோசைக்கு எப்பவும் பண்ற மாதிரி இவங்க மோசைக்கு விரதமாகவும் ஏசப்பாக்கு விரதமா பேச ஆரம்பிச்சது நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுப்பிடுறாரு. அதனால ஜனங்களுக்குள்ள அனுப்பி அதுக்கு கடிச்சனால அநேகர் என்ன பண்றாங்க சாவுறாங்க, செத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்துல ஜனங்கள் என்ன பண்றாங்க மனம் திரும்பி மோசையா கிட்ட நாங்க உங்களுக்கு விரதமா பாவம் பண்ணிட்டோம், ஆண்டருக்கு விரதமா உங்களுக்கு விரதமா பாவம் பண்ணிட்டோம் சொல்லி பேசுறாங்க. கடைசியில மோசையா என்ன சொல்லிடுறாருன்னா தேவன் நோக்கி கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் போல உருவத்தை செஞ்சு அதை என்ன பண்ணும் ஒரு கம்பத்து மேல வை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் யாருக்கு அந்த பாம்பு கடிச்சிச்சோ அவங்க எல்லாருமே அந்த கம்பத்தை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க உயிரோட படைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அநேகர் அப்படின்ற மாதிரி அதை நோக்கி பார்த்து பிழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய தேசங்களோட பிரயாணம் விட்டு போறாங்க. முக்கியமான ரெண்டு இடத்துல போர் போவாங்க. அந்த விஷயத்தை மட்டும் அவங்களோட ஷேர் பண்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல தான் அன்று தண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு கூட. அந்த இடத்துக்கு வந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க ஊச்சு தண்ணீரே பொங்கிவா அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்றாங்க ஒரு பாட்டா பாடுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்த பிறகு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா சீகோனுடைய எமோரியரின் ராஜாவாகி சீகோன் எடுத்துட்ட போய் நாங்கள் உங்க தேசத்தின் வழியா நாங்கள் கடந்து போகட்டுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. உடனே அதுக்கு அந்த ராஜா சொல்லிடுறாரு கடந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த வழியா நாங்கள் போகலாமான்னு கேட்ட உடனே இவர் யாரு அந்த சீகோன் இருக்காருல அவரு என்ன பண்றாரு அவங்க ஜனங்களை கூப்பிட்டு போருக்கு வந்துடுறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா கர்த்தர் என்ன பண்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்கும்படியாக அந்த சீகோன் அந்த எமோரியன் ராஜாவை என்ன பண்றாரு அவங்க களத்துல என்ன பண்றாரு ஒப்பு கொடுத்துறாரு. அது மட்டும் இல்லாம ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம எந்த தேசம்னா அர்னோன் தேசத்துல இருந்து அம்மோன் புத்திரரின் தேசத்தை சார்ந்த யாப்போக்கு வரையிலும் உள்ள எல்லா தேசம் சரிங்களா, அது எல்லா தேசத்தையும் இவங்க என்ன பண்றாங்க சுத்தரிச்சு பண்றாங்க. அது மாத்திரம் இல்லாம என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த எமோரியன் ராஜா மோவாபியர் ராஜா கிட்ட இருந்து வாங்கின எல்லா தேசத்தையும் என்ன பண்றாங்க இஸ்ரவேலர் சுதந்திரம் பண்றாங்க. அப்புறம் ரெண்டாவது ஒரு போர் போவாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசேர் பட்டணத்தை வேவு பார்க்க அனுப்பி அதையும் சுதந்திரிச்சு கொள்வாங்க. அப்புறம் பாசானுடைய ராஜா இதை கேள்விப்பட்டு என்ன பண்ணிடுவார் அப்படின்னா பாசான் ராஜா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் யுத்தம் பண்ண வருவாரு. அப்பவும் கர்த்தர் மோசையை நோக்கி என்ன சொல்றாரு நீ பயப்படாத, அவனையும் என்ன பண்ணுவேன் இத்தனை ராஜாக்கள் கையில ஒப்பு கொடுத்தது போல நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றாரு. ஓகே, நம்ம இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஏசப்பா செய்கிற எல்லா அற்புதங்கள்ல அவங்க பாக்குறாங்க, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா அற்புதங்களையும். ஆனா அவங்க வழியினால அவங்க போகிற பாதையினால சில நேரத்துல சூழ்நிலை நிமித்தம் என்ன ஆயிடுறாங்கன்னா சோர்ந்து போய் தேவனுக்கு விரதமாகவும் மோசையாக்கு விரதமாகவும் முறுமுறுக்காங்க. இது அடிக்கடி நடக்குது. இத்தனை ஜெயமும் அவங்க ரெண்டு ராஜாக்களை ஜெயிச்சு இந்த இடங்களெல்லாம் ஆக்குப்பை பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க முறுமுறுத்து மோசையாக்கு விரதமாகவும் தேவனுக்கு விரதமாக பேசுறாங்க. அப்போ நம்மளும் கூட சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மள ரொம்ப அதிசயமா அற்புதமா அநேக இடங்கள்ல வழி நடத்திருப்பாரு. ஆனா நாம கூட சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பயணத்தினால சூழ்நிலைனால பிரச்சனைகள்னால நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம அப்படி துவண்டு போய் தேவன் என்ன பண்றோம் முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான காரியங்கள் செய்யறோம். இவங்க அத்தனை அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில அன்று அநேக நேரங்கள்ல அற்புதமா அதிசயமா நடத்திருப்பாரு. ஆனாலும்
என்ன ஆகுதுன்னா வலி நிமித்தம் என்ன பண்ணிடுறோம், அந்த பாதை நிமித்தம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோர்ந்து போயிடும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவருக்கு அதுல மட்டும்தான் பிடிக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஏன் அது பிடிக்கலன்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன, நான் இவ்வளவு நேரம் நடத்தல தேவனால இதையும் நடத்த முடியாதா, அதான் ஆண்டு யோசிக்கிறார். நாம நம்பிக்கையற்றவர்களாக வலினால சூழ்நிலையை பார்த்து நம்ம அப்படி போகக்கூடாது. தொடர்ந்து நாம அந்த இடத்துல காப்பாத்தின தேவன் செங்கடல் 2 பிறந்ததே இதை காப்பாற்ற மாட்டாரா, தண்ணி தர மாட்டாரா, சாப்பாடு தர மாட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண ஒரு விசுவாசிக்கிறோம். விசுவாசம் குன்றி போயிடும், விசுவாசமே இல்லாம போயிடும். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பாருன்னா, இப்பவும் கூட நம்புறாளா சூழ்நிலை, ஆண்டவரே கூட டெஸ்ட் வைக்கலாம். ஏன்னா நம்ம சூழ்நிலை பாதகமா இருக்கும் போது கூட என்ன நம்புறாளா அப்படின்னு கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, டெஸ்ட் வைக்கலாம். அதனால என்ன ஆண்டவர் விரும்புறாரா, அந்த முறுமுறுப்பு நன்மை செஞ்சாலும் நன்மை செய்யாட்டாலும், அதாவது இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆண்டவர் எங்களை காப்பாத்தினாலும் காப்பாத்தாட்டாலும் எங்களுக்கு அவர் வேணும் அப்படிங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்க வந்து யூத்து தான், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான நல்ல வயசான ஆட்கள் கிடையாது. ஆனா யூத்தா இருந்து கூட அவர்கள் அவ்வளோ வைராக்கியமா என்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் நம்ம போகிற பாதையில வரக்கூடிய நெருக்கங்களையோ பிரச்சனைகளை பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இவ்வளோ அற்புதங்களை செஞ்சு தேவனை தூஷித்தோ அவர் வேண்டானோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. தேவன் விரும்புறேன் நம்ம இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம செஞ்சிருக்கலாம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி நம்ம மன்னிப்பு கேட்டு திருந்தோம். அது நிச்சயம் ஆசிர்வதிப்பாராக. இன்னொரு அதிகாரத்தோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.